பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம், உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயனேசருக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளாக ஏசப்பா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீரே வழி சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிய செய்தீரே. உம்மாலே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேறொரு மார்க்கம் இல்லை என்று சொல்லி தெரியப்படுத்தினீரே. எங்களுடைய பாவக்கரைகள் கழுவப்பட நாங்கள் சுத்தவான்களாய் விளங்க எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து எங்களை நீதிமான்களாக மாற்றி வருகிறீரே. பரிசுத்தவான்களாய் மாற்றி வருகிற அன்புக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலேயும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்கப்பா, எங்களோடு ஆண்டவரை நீங்க தங்கி இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இன்றைக்குரிய மன்னாவாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சிறையிருப்பை திருப்பும் தேவன் என்கிற தலைப்புல நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஆண்டவர் சிறையிருப்புல இருக்கிற பிள்ளைகள் மேல ரொம்பவும் கரிசனை உள்ள தேவன்.
ஏன்னா வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 112:19 முதல் சில வசனங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தமது பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறவர். ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் தம் சாயலிலே படைக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்துல பல விதமான சிறையிருப்புகள் உண்டு. பாவத்தின் சிறையிருப்புகள், பாரம்பரியத்தின் சிறையிருப்புகள், பண ஆசை அதனுடைய சிறையிருப்பு அநேகம் பேரை பாதித்திருக்கலாம். ஒருவேளை சில விதமான இருளின் காரியங்களை தங்களுக்கு துணையாக கொண்டிருக்கிற பிள்ளைகள், மாந்திரிக வல்லமைகள் போன்ற பல இருளின் கிரைகளை தங்களுக்கு சொந்தமாக, தங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக முழுவதுமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் எவ்வளவு பணம் வேணா கொண்டு போய் பல காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் அதுல ஒரு ரிப்பீட்டடா அவங்க போய் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் காலத்துக்கு சில காரியங்களை செய்து விட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு மகள், கர்த்தரை அறிந்த மகள் தான். ஆனா திருமணம் முடிந்த இடம் கர்த்தரை அறியாத ஒரு விக்கிரகாராதனை நிறைந்த வீட்டில். அது கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அவளுக்கு அநேக காலங்கள் குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாததுனால பல வழிகளிலே எதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு போய் ஏதோ கொடுத்ததை வாங்கி வீட்டில் வைத்து, அது என்னோடு பேசுகிற அருமையான மகள். ஆனாலும் அந்த காரியங்கள் எல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டா. அப்புறமா அந்த காரியத்தை வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்து கொண்டு கன்சீவ் ஆனது போல ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன். அந்த மகள் ஒரு 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலை. நானா பாத்தீங்கன்னா 8-9 மாதங்கள் வரைக்கும் அப்படியே இருந்த மகள் கடைசியில என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கான ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தா அது குழந்தை இல்லை, அந்த குழந்தை மாதிரி இருந்தது. ஆனா அது காத்து அப்படின்னு சொல்லி அதுல அந்த குழந்தை கர்ப்பம் உற்பத்தி ஆகல சொல்லிட்டாங்க. அப்ப ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு நிலைமையில, வேதனையில அப்புறம் என்னிடத்துல வந்த போது ஜெபித்து ஜெப எண்ணெய கொடுத்து அனுப்பினேன். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவர் அருமையான 2 பிள்ளைகளை இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். அதுபோல இன்னைக்கு நெருக்கங்கள், பெருமூச்சு, சத்தத்தை கேட்கிற ஒரு பெரிய மகா பெரிய தேவன் இருக்கிறாரு. ஆனா நாம என்ன செய்கிறோம்? நமக்கு தெரிந்தபடி தவறான பாதைகளில நம்ம சென்று விடுகிறோம். நம்ம சிலர் அதை இன்றைக்கு மனம் திரும்பும் போது கர்த்தர் இரக்கம் செய்கிறார். 102:19 ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லியிருக்கு, யெகோவா கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். இதுதான் அவருடைய பர்பஸ். இந்த உலகமெல்லாம் நோக்கி பார்க்கிற அவருடைய கண்களுடைய நோக்கம் என்ன? இதுதான் 20ஆம் வசனம் சொல்றது, உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயினார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேலேயும் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். போவாஸ் எப்படி வயல் நிலத்துல இது யாருடைய பெண் பிள்ளை புதிதாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தார், அப்படி நம்மை காண்கின்ற தேவன். தேவரீர் எழுந்தள்ளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. அன்றைக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? யூத குலம் எல்லாம் தத்தளித்தது. எந்த நாள்ல நாங்கள் அழிக்கப்பட போகிறோமே தத்தளித்து கொண்டிருந்தது. அதுபோல கொலைக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒருவேளை அவங்க கர்த்தருக்குள்ள இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம இன்னும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பேதுரு எப்படி சிறைச்சாலையில தூங்குறாரோ அப்படி நாளைக்கு தலை போகுது. அந்த இரவு, அதுக்கு முந்தின இரவு நல்லா தூங்குனார் பாருங்க. அவரை உயிரோடு எழுப்புவதற்கு உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிறைந்து ஆவிக்குள் ஜெபம் பண்ணின விசுவாச பிள்ளைகள், அவர்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்போ இந்த கட்டுண்டவர்களின் பெருமூச்சு, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் கதறி அழுது கட்டுண்டவர்களாய் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபம் கர்த்தருடைய சந்நிதிக்கு போச்சு. அது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க கேட்கிற பிள்ளைகள் கட்டுண்டவர்களா இருக்கிறீங்களா? பாவக்கட்டு, அக்கிரமத்தின் கட்டு, மீறுதலின் கட்டு, எனக்கு விடுதலை இல்லையேன்னு சொல்றீங்களா? குமாரன் ஆவியானவர் வார்த்தையாகிய தேவன் விடுதலையாக்கினா மெய்யாக விடுதலை உண்டு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அப்ப இவங்க மரணம் தான், இதுலதான் நான் இவங்களை சிரச்சேதம் பண்ண வேண்டும்,
எப்படி தானியேலுக்கு எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு அதுல அவனுடைய முடிவை எதிர்பார்த்தாங்க, அங்கேயே துவக்கத்தை தேவன் வைத்தார். அதுபோல இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய கண்கள் உங்களை என்னை பார்க்கிறது. எதற்காக? சிறைப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை, தம்மால் முன்னறியப்பட்ட முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்க. ஆண்டவர் அதற்கான சரியான நாள் நேரம் இதுதான் உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். அவர் கட்டுகிற தேவன், உடைக்கிற தேவன் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஆண்டவர் தான் எங்க கிட்ட சொன்னாரு, இந்த மனைவி வேணாம், கல்யாணம் பண்ண பிறகு இந்த கணவன் வேணாம்னு சொன்னார். அது முதலே சொல்லி இருப்பார் ஆண்டவர். அப்படி சொல்லுகிற தேவனானா திருமணத்துல உறவுல பிணைத்த பிறகு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்போ தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கடவன் தான் சொல்லி இருக்கிறாரே தவிர பிரிந்து போங்கன்னு எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை. அப்போ வசனம் சொல்லுது, சியோனை கட்டி தமக்குரியவர்களுடைய வாழ்க்கையை கட்டி திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கட்ட முடியாத வீடுகளை கட்டி எழுப்பி தனிமையாக வீடு வாசல் இன்றி வாடகை வீடுகள்ல அங்கே எங்கேயுமாய் போய் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, தனிமையான பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு தேவன். அவர் சியோனை கட்டுவார். அதிட அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் கல்லுகளை வைத்து எப்படி ஒரு கூடாரமாக ஒரு பெரிய ஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோமோ, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் எப்படி கட்டப்பட்டு வருகிறோமோ, விசுவாசம், அன்பு, தாழ்மை, பொறுமை, இச்சை அடக்கம் போன்ற எல்லாவற்றினாலும் நம்ம கட்டப்பட்டு வருகிறோமோ, ஆண்டவர் கட்டுகிற தேவன். சியோனை கட்டி அவர் என்ன செய்வார்? தன்னுடைய மகிமையிலே அவர் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். கேட்கணும். நிறைய பேரு பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. பாவம், அந்த குடியின் பாவத்துல, குடியின் வெறித்தனம், போத மருந்துகளுடைய பழக்க வழக்கங்களது விடுதலை, ஆப்போசிட் செக்ஸோட சேம் செக்ஸ் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்ட பிள்ளைகள், அது இல்லாம அவர்களால் வாழ முடியாது என்கிற நிலைமையில தள்ளப்படுகிறாங்க. அநேகம் வாலி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒரு முறை சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு அவங்களுக்கு அறியாமலே இன்சிஸ்ட் பண்ணப்பட்டு கம்பல் பண்ணப்பட்டு அந்த பாவங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு வெளியே வர முடியாம அநேக தடுமாறி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாங்க, சிறையிருப்பை நான் மாற்றுவேன், என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற. திக்கற்ற பிள்ளைகளா இருக்கியா? அம்மாட்ட சொல்ல முடியாது, உன்னுடைய நண்பர்கிட்ட சொல்ல முடியாது, ஊழியக்காரர்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டயுமே சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டார். விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அதுலயும் சீக்ரெட் பிரேயர் இருக்குது. அன்னாள் செய்தது சீக்ரெட் பிரேயர். யாருக்கும் தெரியற மாதிரி பலத்த சத்தத்தோடு பண்ணல, அப்படியே மனதுக்குள்ளதான் ஜெபித்தார் பாருங்க. அந்த ஜெபம், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதே போல எத்தனையோ பேர் அந்த ஜெபம் கர்த்தர் அங்கீகரிச்சுதான் ஆகணும், அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு மனதின் ஆழத்துல இருந்து அதை எதை சுமந்து கொண்டு வேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அப்படி பதில் கிடைக்கும் போது, அப்படி உன்னுடைய சிறையிருப்பு மாறும் போது, அப்படி உன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படும் போது, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில சிறைப்பட்டு போன பிள்ளைகள் விடுவிக்கப்படும் போது, உங்களுக்கு அருமையானவர்கள் இனி ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்ல ஐக்கியத்துல கட்டுண்டு அவர்கள் விடுதலையாக்கப்படும் போது என்ன நடக்கும்? உள்ள ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுவார்கள். உம்முடைய ராஜாக்கள் எல்லாரும் மகிமைக்கு பயப்படுவார்கள். எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, நேபுகாத் நேச்சாருக்கு புத்தி புகட்டின பிறகு அவன் மகிமையெல்லாம் மறுபடி வரும்போது என்ன நினைக்கிறான்? இந்த பிள்ளைகளுடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். எச்சரிப்பு கொடுத்து கீழ்ப்படிய பண்ணுகிறார். கீழ்ப்படியாவிட்டா தன்னுடைய சிறிய சிக்ஷையின் மூலம் அவர்களை இழுத்து கொண்டு போய், அந்த ராஜா எப்படி அரண்மனைக்கு புறம்பா இழுத்து கொண்டு போய் அந்த இடத்துல உணர்த்தப்பட்டு மறுபடி அந்த மகிமைக்குள் பிரவேசித்தானோ, அதே போல மகிமைக்கு தேவன் நம்மை கொண்டு வருவார். வசனம் சொல்லுகிறது, பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆண்டவர் அப்படி நம்ம நேசிக்கிறார். அப்போ இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் செப்பனியா அதிகாரத்தை தான் இப்ப வாசித்து கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தல இருந்து அப்படியே முன்னுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ செப்பனியா 3:14 முதல் 20 சொல்லப்பட்டிருக்கு, சியோன் குமாரத்தியே. எங்கேயோ இருந்து பாடி துதிக்க வேண்டிய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கட்டுண்டவளா இருக்கிறாங்க பாருங்க. சில சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் பாட வேண்டிய நேரத்தில் நம்ம பாடவே மாட்டோம். என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார்னா, எங்களுக்கு இருந்தது
எல்லா ஆஸ்திகள் எல்லாம் இருந்த நகைகள் சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கடைசியா ஒரு வீடு, அதுல நல்ல அருமையான ஊழியங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. விடியற் காலையில இருந்து ராத்திரி எந்நேரமும் ஜனங்கள் வருவாங்க. அப்பெல்லாம் நான் மேல போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது வழக்கம். அப்ப அப்படிப்பட்ட அந்த வீடு அது எங்களை விட்டு கைமாறி போயிரும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது கர்த்தர் சொன்னார், என் மகளே என்னை ஆராதி மகளே. ஆனா என்னால ஆராதிக்க முடியல. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எல்லாம் மேல போய் அந்த ஜெப வீட்டுல போய் என்ன வேணா பண்ணு, ஆனா என்ன செய்யக்கூடாது, வீட்டுல இருந்து இந்த பாட்டு சத்தம் நான் கேட்க கூடாது. எனக்குள்ளேயே அப்போ ஒரு விரக்தி இருந்ததுனால நானே பாடுறதை விரும்பாம தான் இருந்தேன். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய தவறை ஒத்துக்க மாட்டாங்க, மற்றவங்கள சொல்லுவான். ஆனா நான் எப்படி இருந்தேன், அதோட என் இருதயம் ஒத்து போனதுனால தான் நான் பாடல. அப்ப அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நீ கம்பீரித்து பாடு, நீ ஆர்ப்பரி, முழு இருதயத்தோடு கர்த்தரில் களி கூறு. எப்ப களி கூற முடியும், ஆண்டவராக இயேசுல அன்பு வைக்கும் போது. நான் நம்பின ஆண்டவர், இந்த உலகம் மாறினாலும் அவர் மாற மாட்டார். அதனால அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் ஆக்கினைகளை அகற்றுறேன். உன் துன்பம், உன் வியாகுலம், உன்னுடைய கடன் சுமையின் உச்சக்கட்டம், உன்னுடைய பொருளாதார நெருக்கடியுடைய உச்சக்கட்டம், உன்னுடைய வியாதி தாங்க முடியாத சூழ்நிலையிலும் அந்த உச்சக்கட்ட பிரச்சனையிலிருந்து உன்னை அகற்றி உன்னுடைய சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவார். ஆண்டவரே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போதுதான் இந்த படையும் அந்த படையும் ஒன்னா இணையவே இல்லை. தேவ ஜனங்களை காப்பாற்றி 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 நடத்தி கொண்டே வந்தார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? எப்போதும் சொல்லணும். நான் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவரே பயப்படாதே பயப்படாதே 365 தடவைக்கு மேல சொல்லிட்டு நான் தனியா இருக்கும்போது, சில பாதைகள் வழியா போகும்போது, தனியா ஒரு முடிவெடுக்கும் போது, அப்படிலாம் பட்ட சூழ்நிலையில மட்டும் என்னை பயப்படுத்துகிற தேவன் நீர் இல்ல ஆண்டவரே. அப்ப நீர் எப்படிப்பட்டவர், பயப்படாதேன்னு சொன்னா அந்த வார்த்தையை நீர் அப்படியே நிறைவேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, தீய கிரியைகள் அழிந்து போகிறத எங்க கண்களால் காண முடிஞ்சது. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, உதடுகளினால நீங்க சொல்லி பாருங்க, அந்த வார்த்தையினுடைய வெளிச்சமே உங்க செவிகள்ல கேட்டு, உங்க சிந்தனையில போயிட்டு, உங்க இருதயத்துல போயிட்டு அதுவே ஆக்டிவாக ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து சியோனை பார்த்து என்ன செய்வாங்க, எங்கனாலும் ஒரே துணி கேட்கப்படும். இன்னைக்கு எங்களுடைய ஜெபம் நடத்தி கொண்டிருக்க இடத்தை நாங்கள் பிப்ரவரி 15 சொல்லியிருக்கிறாங்க, காலி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நேரமும் நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ என்னுடைய காதுகள் என்ன சத்தத்தை கேட்குது, பயப்படாதீங்க, கைகளை தளர விடாதீங்க, இது கர்த்தருடைய ஊழியம், அவர் வந்து மனுஷங்கள மாறி போவதற்கு இப்படி சொல்ற சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கிறது. அப்படி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு, தேதி குறிக்கட்டும் தேதி, ஆனா நான் என்ன செய்வேன், இந்த குறிப்பிட்ட தேதியில அலங்கத்தை கட்டி முடிக்க பண்ணினேன். நெகேமியா காலத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்க வச்சு அவளுடைய பிள்ளைகளை உயிரோட காத்த தேவன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில மழை பெய்ய பண்ணி உன்னுடைய கண்ணீர் வற்றாத ஒரு நதியை போல ஓடாதபடிக்கு உன் கண்களின் கண்ணீருக்கு தடை போட்ட தேவன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர், ரட்சிக்கின்றவர், உன்னை நினைச்சு சந்தோஷமாய் மகிழுகிறவர். நீங்க யோசித்து பாருங்க, எப்பவாவது நம்ம கேட்டிருக்கோமா, எனக்கு என் இருதயம் உங்களுக்கு பிடிக்குதா ஆண்டவரே? நான் அடிக்கடி கேட்பதுண்டு, எனக்கு பிடிச்சிருக்குதா ஆண்டவரே? நான் என்னுடைய இருதயம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்குதா? எப்படி ஆண்டவரே நான் நடக்கணும்? என் இருதயம் நிறைய பேரு குற்றம் சுமத்துகிற அநேகரை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சின்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நம்மளே சொல்லியிருப்போம் பலமுறை. ஆனாலும் கூட அந்த குற்றத்தை பெரிதுபடுத்தி காண்பிக்கிற உலகம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. சந்தோஷமாய் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய வாழ்க்கை ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கை, புல்லின் பூவை போல காய்ந்து போகும் புஷ்பத்தை போன்ற ஒரு வாழ்க்கை. ஞானவான்களாய் இது சிந்திச்சு பார்த்தாலே போதும், கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தன்னுடைய அன்பின் நிமித்தம் மகிழ்ச்சியோடு உன்னோடு இருப்பார், உன் மீது இருப்பார், உன் குடும்பத்திலே இருப்பார், உன் சபையிலே இருப்பார், உன்னுடைய வேலை செய்கிற ஸ்தலத்திலே இருப்பார், பிசினஸ் ஸ்தலத்திலே இருப்பார்.
அப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை மட்டும் இல்ல, உன்னை சார்ந்த பிள்ளைகளுடைய சிறுமையெல்லாம் மாற்றுவேன். தள்ளுண்டவர்கள், வெட்கம் அனுபவித்தவர்கள், எங்கெல்லாமோ இருக்கலாம் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் கூட்டிக் கொண்டு வந்து எந்த இடத்துல வெட்கம் அனுபவிச்சாங்களோ அந்த சகல தேசங்களிலோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அப்பொழுது நான் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன். எல்லாரும் என் பிள்ளைகளாய் இருப்பீங்க. உங்கள் கண் காண உங்களை சிறைப்பை திருப்பும் போது பூமியில சகல ஜனங்களுக்குள் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உங்களை தேவன் வைப்பார், என்னை வைப்பார்னு வேதம் சொல்லுகிறது. எப்போ சிறையிருப்பு திருப்பப்படும் போது, நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போது, ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது பாருங்க. நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் நாளிலே பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த உலகத்துல மட்டும் நம் சிறையிருப்பை மாற்றுறது இல்ல. இதெல்லாம் இதையே போக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க அவசியம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நம் சிறையிருப்பை மாற்றுகிறவர். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து நித்திய ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிக்க ஒன்று இருக்குது இல்ல, அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு தடையா இருக்கு எல்லா பாண்டேஜஸையும் உடைக்கிறவர். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த கட்டுகளை உடைக்கிறவர். அப்படி வசனம் சொல்லுது, நம்ம இந்த காலங்கள் இந்த மாதிரி உலக வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும். எதற்காக? தம்முடைய நாம மகிமைப்படுவதற்காக. சங்கீதம் 147:11 சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை நம்ம தியானிச்சோம்னா நம்ம சுகமா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், வெற்றியா இருக்க முடியும். நமக்கு எதிராக 1000-10,000 அம்புகள் எப்பக்கத்துல இருந்தும் அது ஏவி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கலாம். 24 மணி நேரம் நான் தான் கிடைச்சனா என்கிற மாதிரி. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை அப்படியே நம்மை மூடிக்கொண்டு பாதுகாக்கும். ஏன்னா நாம அவரை நம்பி இருக்கிறோம். கிருபைத்தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவ பயத்தோடு வாழுகிறோம், தாழ்த்துகிறோம். அப்ப தேவன் நிச்சயமாக என்ன செய்வாரு, உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவர், பிரியமாய் இருப்பார். அவருக்கு பிரியம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல யார் நம்மளை வெறுத்தாலும் கவலையே பட மாட்டோம். அப்ப தேவன் என்னை நேசிக்கிறார், எவ்வளவு அன்பு என் மேல அவர் வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு நான் அவரை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். அன்பு தேவன் மேல பரிபூர்ணமா வச்சுட்டோம்னா பயப்படவே மாட்டோம், வேதனை அடையவே மாட்டோம், தனிமையா ஃபீல் பண்ணவே மாட்டோம், வெட்டி போட்டாலும் துளிர்ப்போம். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். யோபு 29:2-6 கூட இதை நான் முன்னாடி எப்படி தியானிச்சேன்னா, அன்னைக்கு இருந்த செல்வ செழிப்பு, அன்னைக்கு இருந்த ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், அதெல்லாம் மறுபடியும் வராதா அப்படி யோபு ஏங்கினான்னு நினைச்சானா, இப்ப படிக்கும்போது ஒரு காரியம் ஆவிக்குரிய பிரகாரமா எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். தேவன் ரகசிய செயல் என் குடாரத்தின் மேல் இருந்தது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என் சூழ இருந்தார்கள், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுதான் செல்வச்சீர். இயேசு என்னோடு இருக்கிறாரா, அவர் என் வாசஸ்தலத்துல வாசமாய் இருக்கிறாரா, ஒவ்வொரு நாளும் பகைவர்களுடைய காரியத்தை சொல்லிக் கொடுத்து என்னை தப்புவிக்கிறாரா. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நோக்கி முன்னேறி போகும்போது தான் வருவாங்க பின்னாடியே, இது முக்கியமான காரியம், வந்துட்டு போ வந்துட்டு போ வந்துட்டு போ. நெகேமியாவுக்கு எப்படி சொல்லி அனுப்பினாங்களோ, வந்துட்டு போ வந்துட்டு போ வந்துட்டு போ. நெகேமியா சொன்னது போல நீங்களும் நானும் சொன்னோம்னா தப்பி வைக்கப்படுவோம். நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் இப்படி வர முடியாது சொல்றேன், அதே மாதிரி நம்ம செய்யணும்னு ஆண்டவர். அதுதான் மெய்யான ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம எதையோ பெருசா நம்ம நினைக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது, உன் சிறையிருப்பு மாற உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ வலது புறம் சாஞ்சாலும் இடது புறம் சாஞ்சாலும் இதுதான் வழி, இப்படி போ என்று சொல்லுகிற என் சத்தத்தை நீ கேட்பாயின்னு வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே சிறையிருப்பு மாறட்டும், நான் வீடு கட்டணும், கார் வைக்கணும், பங்களா வாங்கணும், நான் இவ்வளவு நகைகள், ஒரு 1000 நகையை வச்சிருக்கணும், இது இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர். மத்தேயு 6:19-23. இங்க இருக்கிறதெல்லாம் ஒரு பயம் தான், நீ சேர்க்க பயம்.
சேர்க்க சேர்க்க பொறாம. ஆனா உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் இருதயமே இருக்கும். பொக்கிஷத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துல சேர்க்கணும். ஏழை பிள்ளைகள், நமக்கு திரும்பி கூப்பிட்டு கைமாறி கொடுக்க முடியாத பிள்ளைகள், ஒருவேளை நம்ம நல்லா கொடுக்கறதுக்கு மனசு இருக்கும், நம்ம கொடுத்திருப்போம், ஆனா அவளுக்கு கொடுக்கவே தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதை பழகி கொடுக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் கூட பாருங்க, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனா முதல் முறை எனக்கு பர்த்டே வரும்போது எங்க அம்மா எப்படின்னா ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப பெரிய கிராண்ட் இல்லைனாலும் நியூ சாரீ கிடைக்கும். அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதே மாதிரிதான் நம்மளுக்கு நடக்கும். ஆனா என் ஹஸ்பண்ட் சைட்ல அவங்க வாழ்ந்த அவர் தனிமையா அங்கங்கேயும் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு நாள் அந்த பர்த்டே சாரி வாங்கி தரலன்னு எவ்வளவு நாள் அழுது அழுது இருதயமே உடையிற அளவுக்கு அழுதுருக்கிறேன். அப்புறம் தான் என்னுடைய பிள்ளைகள் வளரும் போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அப்பாவுக்கு லெசன் மாதிரி அவங்க ஏதாவது தன்னால கொஞ்சம் சின்ன படிக்கும் போதே சின்ன பொருள் ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கிற வரைக்கும், அவங்களால நடக்க முடிஞ்ச வரைக்கும், ஈவன் டயாலிசிஸ் பண்ற நாள்ல கூட ஆட்டோல போய் எனக்கு தெரியாம இறங்கி போய் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்ப இது பாருங்க, சொல்லி கொடுக்கிற காரியம் உலகத்துக்கு அன்பு செலுத்த தெரியறது கிடையாது. லைஃப் பார்ட்னருக்கு ஒருவேளை உங்க மேல அன்பு செலுத்த அதை பிரதிபலிக்க தெரியாம இருக்கலாம், நீங்க கற்றுக் கொடுக்கலாம்ல இந்த உலகத்திற்கு. அப்படித்தான், அதுதான் செல்வம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில நீ என்னத்தை சேர்த்து வச்சு நீ ஒண்ணுமே கொடுக்காம உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே செத்து என்னத்தை கொண்டு போக போற? ஒண்ணும் கிடையாது. பரலோகத்துல உனக்கு என்ன பொக்கிஷம் இருக்குது? இந்த உலகத்துல நம்மிட்டத்துல நமக்கு போக இருக்கிறதுலாம் நம்ம யாருக்காவது கொடுத்துட்டோம்னா நிச்சயமா ஆண்டு சொல்ல, நீ 2 வஸ்திரம் வச்சிருந்தா உன்னை கொடுத்துரு அப்படி சொல்றாரு. அப்பப்ப நம்ம பீரோவெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி அதுல இன்னும் பெஸ்டா இருக்கும். இன்னும் நமக்கு இன்னும் பெஸ்ட் வைக்கணும்னா இங்க இருக்கிறது கொஞ்சம் போகணும்ல. அது எடுத்து கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும். பல ஜெனரேஷனுக்கு சேர்த்து வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஈவன் ஒரு துணியை கூட அப்படி வைக்கிற பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு கரங்கள்ல இருக்கிறதை பிறருக்கு கொடுக்கும் போது தேவைப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஒருவேளை நம்மள அட்டை மாதிரி உறிஞ்சுகிறவங்களுக்கு கிடையாது, உண்மையிலேயே தேவைப்படுற பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் போது அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அநேகத்தின் பேர் அதிகாரியாய் வைப்பார். ஒரு அருமையான ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப நாட்கள்ல வரும்போது அவங்க கையில ஒத்த பைசா கிடையாது. நிறைய பென்ஷன் வந்தா கூட கையில அந்த பணமே அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்காக நான் ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணேன். எப்படியும் நமக்குன்னு ஒரு இருக்க அமௌண்ட் இருந்தா எப்படி, யாரோ கொடுத்து சாப்பாடு கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், ஆனாலும் கையில கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா அதுதான் ரொம்ப பெருசு. அப்படிதான் நான் செய்தது உண்டு. எங்க அம்மா கிட்ட சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு சின்ன அமௌண்ட் கேட்பேன், எனக்காகன்னு கொடுங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மகள் உண்டு. நாங்க 2 பேருமா சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இல்லைன்னா காதுல கழுத்துல மணி, குரத்தி மணிலாம் நான் தான் போடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏசு அதெல்லாம் எடுத்துட்டாரு. வந்த உடனே அவர் ஒன்னொன்னா கழட்ட வச்சுட்டாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரி. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக என்னமோ பாடுபட்ட மாதிரி நினைச்சுக்கிறோம். நம்மளாம் தப்பு செஞ்சுட்டு நம்மளே பாடுபட்டுட்டு ஐயோ என்னைய ஜெயில் வாழ்க்கையில போட்டுட்டாரு, சிறையிருப்புல போட்டாரு, என் வாழ்க்கையெல்லாம் சஞ்சலத்துல கழிஞ்சது. அப்படி கிடையாது. தேவனுக்காக நம்ம பாடுபடுறது தான் கர்த்தர் நினைப்பார். பாருங்க, பூமியிலே நீ வந்து சொத்துக்களை சேர்த்து இதெல்லாம் பரலோகத்துக்கு குவாலிபிகேஷனே கிடையாது. பிச்சைக்காரனா இருந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கூட அங்க உண்டு, இடம் உண்டு. பிச்சைக்காரனா இருக்க வேண்டாம், நம்ம நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் தரித்திரப்பட்டார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு எனக்காக தரித்திர கோலம் எடுத்தார். ஏன்னா நாங்க அந்த பைனான்ஸ் பிரச்சனையிலலாம் போனதுனால தான் நான் நினைப்பேன், இன்னைக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே, உலகம் பகைக்குது கேக்குறாங்களே, ஆனா நம்மகிட்ட நிறைய இருக்கதான் நினைக்கிறாங்க, நான் ஒண்ணுமே இல்லையே, என்னைக்கு ஆண்டவரே கொடுக்கிற தகுதி வரும்னு ஏங்குறப்பதான் ஆண்டவர் கொடுக்க வச்சார். அப்ப அத மாதிரி நம்ம பிச்சைக்காரங்களா இருக்கிறதுக்காகவா தேவன் இவ்வளவு பாடுபட்டார்? இல்ல, அவர் ரிச், நம்மள நல்லா, அதாவது ஒரு மன நிறைவை கொடுக்க ரொம்ப ரொம்ப அவர் ஆசைப்படுறாரு. மன நிறைவை கொடுக்க. சில பேர் தேவனுடைய ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. அவருக்கு என்னெல்லாம் தேவையோ மொத்தமா கொடுத்து ஒரு விரக்தியை கொடுத்து அதுக்கப்புறமா இயேசுவை போல யாரும் இல்லைன்னு அவரை பற்றி கொள்வாங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுது, உன் வாழ்க்கையில வர பிரச்சனை நினைச்சு நீ என்ன செய்யாத, உன் நடுவுல சோதிக்கும்படி பச்சை எரிகிற அக்கினி இதை குறிச்சு புதுமையா எண்ணாதே அப்படி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில வெளிப்படும் போது, மகிமையில வெளிப்படும் போது நீ உன்னை சந்தோஷப்படுவே. என் இயேசுவோடு நான் இந்த பட்ட பாடுதான் இத்தனை பெரிய மகிமை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவர் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டியா பாக்கியவான். ஏன் உலகம் இருக்குது அப்படின்னா உன் மேல மகிமையான அபிஷேகம்.
அவங்க மேல உலகத்தின் அபிஷேகம். இந்த ரெண்டுத்துக்கு ஒத்து போகாது. இந்த உலகத்தினுடைய ஆவி இந்த மோசையினுடைய முகத்தை பார்க்க முடியல, பிரகாசத்தை. இன்னைக்கு அநேக நேரத்துல அப்படித்தான் உலகத்தினுடைய ஜனங்கள், லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு இயேசுவின் பிரசனம் பிடிக்கல. எதுக்கு வந்தீர் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். அந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகள் நீங்க கூட சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வீட்டில நியாய தீர்ப்பு தொடங்க போகுதே. இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் உண்மையுள்ள இருதயம், இன்னும் இயேசுவுக்காக வாழ்கிற இருதயம், இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்காக உழைக்கிற உண்மையும் உத்தமான பிள்ளைகளுடைய ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுக்கிற தன்மை, ஜெபிக்கிற தன்மை, விட்டு கொடுக்கிற தன்மை எல்லாம் உருவாக வேண்டும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறத பாக்குறோம். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிச்சா நீங்க என்ன செய்றீங்க? பாட அனுபவிக்கிறவர்கள் அவர் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு இன்னும் ஒப்பு கொடுத்தணும். அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஒப்பு கொடுத்தணும் வாழ்க்கைய. அப்ப அருமையாய் தேவன் நடத்தி செல்வார்கள். சிறையிருப்பு நிச்சயம் மாறும். ஏன் மாறும்? அவருக்காக பறக்க, அவருக்காக எழும்பி பிரகாசிக்க, அவருக்காக ஊழியம் செய்ய, அவரது பிள்ளைகளுடைய கரங்களை தாங்க. மோசேயுடைய கரத்தை தாங்கின ஆரோன் ஊரை போல தாங்குவதற்கு மோசேயின் காலத்தில் ஆலயம் கட்டி எழுப்பப்படும் போது மனதார கொடுத்தாங்க. தாவீதின் காலத்துல மனதார கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறவங்க வேணும். திறப்பில் நின்று கதறுகிற ஒரு கூட்டம் வேணும். முதுகெலும்பு அதுதான் ஊழியத்துல. அப்படியாவது செய்யலாம். இன்னைக்கு ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக செய்வோம். நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை மகிழச் செய்து புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் வரும்போது ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கலனாலும் மறு உலகத்துல கிடைக்கும். இந்த உலகத்துல திருப்தி நிறைந்த வாழ்நாள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம், கிருபை மழையாக பொழிந்து கொண்டே இருக்கும் நம் உயிர் இருக்கிற காலங்கள் வரைக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஏசப்பா, அவங்க என்னெல்லாம் சிறையிருப்புல இருந்து நொந்து கொண்டு என்னை நிச்சயமா யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, தே ஹசலினி மி அதுரபா दे हंतर क्रदा क्याली कल कोलबरात हसरिदिया ने मेरा शभासर करादा गंदुरो दिदिनिदिरी कामा हाथुन क्रसबल कल तीरी करांतर दी बरातिया शब्दन मेरा होदर ब्रहतन दी अंक गंतरबा. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் விடுதலையாக்குங்க. அற்புத சாட்சிகளை எழும்ப செய்யுங்க. எழுந்து நடக்கணும், எழுந்து ஓடணும் தகப்பனே. பிரகாசிக்க வேண்டும் தகப்பனே. கம்பீரமாய் நடக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள்ல எவனும் பலவீனப்பட்டவன் இல்லை என்கிற சாட்சிகள் உருவாகணும். கர்த்தர் தாமே ஆண்டவரை புறஜாதி பிள்ளைகளை நினைந்தரணும். ஆச்சரியமான இந்த ஒளியிடத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டுக்கிறதுங்கள் பாராட்டும். நீங்க அவங்கள நேசிக்கிற அதிகமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீமைகள் நாசமோசங்களுக்கு விலக்கி காத்திரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதியை செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.